ஹலோ மக்களே, மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம மாறனுக்கு புஷ்பா பற்றின எல்லா ரகசியமும் தெரிய வருது. வீராவுக்கு ஆபத்து வரணும்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்குள்ள ராணி வந்திருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மாறன் இனி சும்மா விடுவாங்களா? மாறனோட ஆட்டம் செம அதிரடியாக நடக்க போதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். புஷ்பாவும் ரொம்பவே நல்லவங்க மாதிரி ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வள்ளி அம்மா வந்து அந்த இடத்துல இருக்கும்போது புஷ்பாவை, நான் உங்களை தெரியாம இந்த மாதிரிலாம் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இனிமே இந்த குடும்பத்தில் உள்ள பொண்ணாட்டி நான் நடந்துப்பேன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை தாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம வள்ளியம்மை இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. இது வரைக்கும் இந்த குடும்பத்துக்காக நீ என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு தானே இருக்கேன், நீ வந்து எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒன்னெல்லாம் நான் மன்னிக்க போகிறதே இல்லை அப்படி சொல்லும்போது புஷ்பாவும் வீட்டில் உள்ள ஒவ்வொரு ஒரு வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தயவு செய்து எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய கெட்டவா எல்லாம் கிடையாது, இந்த குடும்பத்துக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவும் வள்ளியம்மையை விடாமல் மன்னிப்பு கேட்குறாங்க. வள்ளியம்மையும் அவளோட டார்ச்சர் தாங்க முடியாமல் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் மனசுக்குள்ள, என்னையா இந்த மாதிரிலாம் செய்கிறீங்க, கூடிய சீக்கிரமாக இந்த குடும்பத்தை பிரிக்க தான் என்னோட குறிக்கோளை, கொஞ்ச நாளில் இந்த வீரா எப்படி இருக்க போகிறான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்தானே பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி புஷ்பா மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் புஷ்பா சமையல் எல்லாம் பண்ணி சாப்பிடலாம் அமர்க்களமாக வச்சது மட்டும் இல்லாமல் அதோட வெளியில் வராங்க. நம்ம பிருந்தாவும் வீராவும் இருந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே எப்படி அது இவங்களோட மனசை மாற்றணுமே சொல்லிட்டு புஷ்பா அந்த இடத்துல வந்து நம்ம பிருந்தா கிட்ட, நான் வந்து சாப்பாடு சமைச்சு வச்சுருக்கேன், நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது பிருந்தாவும் வீராவும், இல்லை எங்களுக்கு ஒன்றும் இப்போ பசிக்கல, நாங்கள் ஒன்றும் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விடாமல், எப்படி உங்களுக்காக நான் வந்து சமைச்சிருக்கேன், என்னோட தங்கச்சிங்க தானே நீங்கள், பாசமாக நான் உங்களுக்காக சமையல் பண்ணியிருக்கேன், நீங்கள் சாப்பிடாம இருந்தால் சரியே வராது, சரி நானே உனக்கு ஊட்டி விடுறேன் பாரு அப்படி சொல்லும்போது நம்ம பிருந்தாலாம் கேட்குற மாதிரிலாம் இல்லை, முடியாது, எனக்கு கூட வேண்டாம்னு சொன்னாலுமே புஷ்பா விடுற மாதிரில அப்படியே சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து பிருந்தாவோட வாயில ஊட்டியே விடுறாங்க. அதோட இல்லாமல் பக்கத்தில் இந்த வீராவுக்கும் ஊட்டி விட்டுட்டு, என்னை மன்னிச்சிடுங்க, இது வரைக்கும் வந்து நான் உங்களுக்கு மனசு காயப்படுற மாதிரி பல சம்பவங்கள் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் மன்னிச்சிடுங்க, இனிமே நான் உங்களுக்கு நல்லபடியாக இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு நாளும் சமைச்சு நல்லபடியாக இந்த குடும்பத்தை பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிருந்தா இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க. அதோட இல்லாமல் புஷ்பா விடாமல், பிருந்தா நீ இனிமே எதை பற்றியுமே கவலைப்படாத, உனக்கு நான் விதவிதமாக சமையல் பண்ணி தரேன் என்ன அப்படி சொல்லிட்டு அசால்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பிருந்தாவும் வீரா கிட்ட, அக்கா இவன் நடக்கிறது எதுவுமே சரியில்லை, கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே பெரிய வில்லி மாதிரி நடந்துட்டு இருந்தா, இப்போ புதுசாட்டு அன்பு பொழிகிற மாதிரி செய்கிறாளே, இவளை நம்பலாமா வேண்டாமா அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும், சரி புதுசா வந்த உடனே குடும்பத்துல பிரச்சனைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சா, இப்பதான் நம்ம குடும்பம் இப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் கொஞ்சம் சமாதானம் ஆகி, இந்த குடும்பம் இப்படிப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அவளே மாறிட்டாளா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிருந்தாவும், என்னால் இதெல்லாம் நம்பவே முடியலக்கா, சரி கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்க்கலாம், அவளோட கேரக்டர் பற்றியே நமக்கு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிருந்தாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம மாறனுக்கு கண்டிப்பாக புஷ்பா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா. நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது கூட அதில் இருந்தது நமக்கு வித்தியாசமாக தான் இருந்தது, அது நிஜமாவே இரத்த கரைய மாதிரி தான் இருந்தது அப்படி சொல்லிட்டு நம்ம மாறனுக்கு புரிய ஆரம்பிக்குது. இவளுக்கு பின்னாடி உள்ள ரகசியங்களை நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும், எதற்காக இந்த குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கா, நிஜமாவே இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் வந்திருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி மாறனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது மாறன் கரெக்டாட்டு போகும்போது இடையில புஷ்பாவோட சொந்தக்காரங்க வராங்க. அவங்கள பார்த்த உடனே, என்ன உங்களை வந்து நான் கல்யாண சமயத்தில் பார்த்தேன், நீங்கள் வந்து புஷ்பாவோட சொந்தம் தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் தான் அப்படி சொல்லும்போது, அவங்களோட அத்தை தானே நீங்கள் அப்படி கேட்குறாங்க. அந்த லேடியும், ஆமாம் நான் அவளோட அத்தை தான் அப்படி சொல்லும்போது நம்ம மாறணும் வளைச்சு வளைச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. சரி பெரியம்மான்னு சொன்னீங்களே, அப்போ எந்த வழி பெரியம்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த அத்தைன்னு சொன்னது கூட புரிஞ்சுக்காம அந்த லேடியும், ஆமாம்மா பெரியம்மா தான் இப்படி எங்கள் அம்மாவோட அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம மாறணும் அதிர்ச்சியாகி, என்ன நீங்கள் குழம்பிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் முன்னாடி தான் அத்தைன்னு சொன்னீங்க, இப்போ நான் பெரியம்மான்னு சொன்னோன்னே பெரியம்மான்னு சொல்கிறீங்க, நிஜமாவே புஷ்பாவுக்கு நீங்கள் யாரு தான் அப்படி சொல்லும்போது அதை கேட்ட உடனே அந்த லேடியே குழம்பி போய், ஐயோ இவன் வேற கேள்வி மேலே கேள்வி கேட்டு நம்மளை குழப்பி விடுவான் போல, இந்த விஷயம் மட்டும் அந்த ராணிக்கு தெரிஞ்சுன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவா, எப்படியாவது சமாளிக்கணுமே சொல்லிட்டு மாறன் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லாமல் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சிருந்த நம்ம மாறணும், கண்டிப்பாக இவங்க ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை நம்மக்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க, இதை கண்டுபிடிச்சு ஆகணும், இதை கண்டுபிடிச்சாதான் நம்ம குடும்பத்துக்கு எந்த ஆபத்துமே வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் ஒரு எண்ணத்தை போடுறாங்க. சரி எப்படியாவது இவளோட சுயரூபம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு மாறன் ஒவ்வொரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.
இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, புஷ்பாவும் அந்த இடத்துல குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணணுமே, அதே சமயத்துல நம்ம இந்த குடும்பத்துல நல்ல பேரும் வாங்கணும். அதுதான் வந்து முக்கியம். நமக்கு வேற இப்ப ராகவன ரொம்பவே பிடிச்சு போச்சு. ராகவன் வந்து நல்ல ஆளாட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த குடும்பத்துல இந்த வீராவ இந்த குடும்பத்த விட்டு பிரிக்கணும். அதோட இல்லாம வீராவும் மாறனும் ஒண்ணு சேரக்கூடாது. நம்ம வேற ஆதிக்கிட்ட இதுல சவாலா விட்டுருக்கோமே, நாம யாருங்கிற ஒரு ரகசியம் கொஞ்ச நாளைக்கு இந்த குடும்பத்துக்கு தெரிய வரவே கூடாது. அது மட்டும் தெரிஞ்சுனா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதோட மாறன் நம்மள இந்த வீட்ட விட்டே வெளியில அனுப்பிடுவான். அதனால நம்ம கொஞ்சம் உஷாராவே இருக்கணும்னு சொல்லிட்டு புஷ்பா ரொம்பவே அலர்ட்டா இருக்காங்க. இன்னொரு சைடு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மாறணும். கண்டிப்பா இந்த புஷ்பாவோட ரகசியத்த நம்ம வீரா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வீராவ ஆஃபீஸ்ல பார்க்கறதுக்காக வராங்க. வீட்ல தான் இத பத்தி பேசினா யாருக்காவது தெரிஞ்சிரும். அதனால ரகசியமா நம்ம வீரா கிட்ட சொல்லிடலான்னு நம்ம மாறன் பார்க்க வரும்போது, வீராவும் "என்னாச்சு மாறா? எதுக்கு இப்ப என்ன இங்க வந்து சந்திக்க வந்த?" அப்படி கேட்கும்போது, மாறணும், "இல்ல வீரா, வீட்ல நடக்கிறது எல்லாத்தையுமே நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? எதுவுமே சரியில்ல." அப்படி சொல்லும்போது, வீராவும் "எத பத்தி பேசுற? எனக்கு அது புரிய மாட்டேங்குது." அப்படி சொல்லும்போது, "புஷ்பாவ பத்தி தான். அந்த வீட்ல இருக்க புஷ்பா வந்து சரியான ஆளே கிடையாது." அப்படி சொல்லும்போது, நம்ம வீராவும் வேணும்னா அந்த குடும்பத்துக்குள்ள நல்லவளாட்டு இல்ல, ரொம்பவே கெட்டவளாட்டு இருந்துட்டு இருந்தா. ஆனா இப்ப கொஞ்ச நாளாட்டு அவளோட செய்கை எல்லாமே ரொம்பவே மாறியிருக்கு. எல்லா விஷயத்தையும் எடுத்து அவளே செய்துறா. குடும்பங்கிற ஒரு பொறுப்பு வந்திருக்கு." அப்படி சொல்லும்போது, நம்ம மாறன் அத கேட்டுட்டு, "அத பத்தி பேசல வீரா. அவ வந்து நிஜமாவே ஏதோ ஒரு பெரிய விஷயத்த நம்மகிட்ட இருந்து மறைக்கிறா. ராணி யாருங்கிற உண்மைய நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்." அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, நம்ம வீராவோ, "இல்ல, அவ எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா தானே இருந்துட்டுருக்கா. எதுல நம்ம சந்தேகப்பட முடியும்?" அப்படி கேட்கும்போது மாறனும், "பெர்ஃபெக்ட்டா இருக்கனால தான் சந்தேகமாவே இருக்கு. இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருந்தான்னா, அவ்வளோத்துக்கு அவ நடிக்கிறான்னு அர்த்தமாட்டுருக்கும். யாருனாலயுமே இப்படிலாம் இருக்க முடியாது. அன்னைக்கே ஒருக்கா மசாலா அரைக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து அரைக்கும்போது, வெளியில எனக்கெல்லாம் சத்தம் கேட்டுது. அதோட தான் நான் வெளியில வந்து பார்க்கும்போது, அதில எனக்கு வித்தியாசமான ஒரு சம்பவம் எல்லாம் கண்ல பட்டு." அப்படின்னு சொல்லும்போது, அத கேட்ட நம்ம வீராவும், "என்ன சொல்ற நீ? எனக்கு தெளிவா சொல்லு." அப்படி சொல்லும்போது, மாறனும், "எல்லா உண்மைகளையும் நான் வந்து கண்டுபிடிச்ச பிறகு உன்கிட்ட ஒரு நாள் எல்லாத்தையுமே ஒப்படைப்பேன்." அப்படி சொல்றாங்க. நம்ம வீராவுக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பம் ஆயிடுது. மாறன் ஒரு விஷயத்த பத்தி சொன்னா, கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கும். ஏதோ ஒண்ண கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கானே, என்னவா இருக்கும்? இனி நம்ம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு, நம்ம வீராவும் மாறனும் சேர்ந்து புஷ்பா யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். ராணி தான் அந்த புஷ்பா. அதோட இல்லாம ராணி நம்ம வீராவ பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த குடும்பத்துக்குள்ள வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மாறன இனி சும்மா விடுவாங்களா? செம அதிரடியா என்னதான் தெரிஞ்சாலுமே அத வெளிக்காட்டாம இந்த ராணிக்கு எதிரா உள்ள எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வீட்லேருந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மாறனும், வீராவும் சேர்ந்து அதிரடியா ஒரு பிளான் பண்றாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இந்த விஷயத்த பத்தி எதுவுமே நம்ம புஷ்பராணிக்கு தெரியவே மாட்டேங்குது. ஏதோ அசால்ட்டா அந்த குடும்பத்துல உள்ள பொண்ணு மாதிரி நடிப்ப கன்டின்யூ பண்ணிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம மாறனும், ராணிக்கு ஆப்பு வைக்கிற மாரி ஒரு செயல பண்ண போறாங்கன்னே சொல்லலாம்.